நன்னெறி கதைகள். கதையோட தலைப்பு முட்டை கார மசாலா. முட்டையில் செய்கிற உணவுகள் எல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். ராமசாமி கல்பனாவுக்கு ஒரே ஒரு பையன் குகனா. குகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க மனைவியோட பேர் சுஜி. இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை, 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. ஆக மொத்தம் 6 பேர் இவங்க வீட்டில். இப்போதைக்கு இவங்க இருக்கிறதுக்கு வீடு ஏதோ சரியாக இருக்குது. வெளியில் வெயிலுக்கு காத்தோட்டமாக கட்டில் போட்டிருப்பாங்க, அங்கே படுத்துப்பாங்க. ராமசாமியும் குகனும் தான் வேலைக்கு போகிறது. சுஜியும் கல்பனாவும் வீட்டு இல்லத்தரசிகளாக இருக்கிறாங்க. குழந்தைங்கள பார்த்துக்கிறதே சுஜிக்கு பெரும் வேலை. 2 குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு வயசு தான் வித்தியாசம். சேட்டை பயங்கரமாக பண்ணுவாங்க. அதுலேயும் அவங்களோட பெண் குழந்தை எதுக்கெடுத்தாலும் அழுதுகிட்டே இருப்பா. அவங்க அண்ணன் தங்கச்சியை நோண்டிகிட்டே இருக்கிறது தான் வேலை. எப்போ பார்த்தாலும் தங்கச்சிட்ட வம்பு பண்ணிகிட்டே இருப்பான். 2 பேரையும் சரி கட்டுறதுக்குள்ளேயும் கல்பனாவுக்கு பொறுமை இருக்காது. ஆனால் அவங்க அம்மா சுஜி எப்படியோ சமாதானம் செஞ்சிடுவாங்க. இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல. 2 குழந்தைங்களும் ஒத்துமையாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றா விளையாடுறது, தூங்கிறது, சாப்பிட்றதுன்னு ஒத்துமையாக தான் இருக்கிறாங்க. ஆனால் பாவம் ராமசாமிக்கு இப்போ வேற வயசாயிடுச்சா, முன்ன மாதிரி வேலையெல்லாம் பார்க்க முடியலை. அதுலேயும் முட்டி வலி இருக்குது. இவங்களால ரொம்ப தூரம் நடந்து போகவும் முடியலை. நின்றுட்டே வேலை பார்க்கணுமா? நின்று வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் வர வேண்டாம்ப்பா, நான் மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க குகன். இப்போது குகன் மட்டும்தான் வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய சூழ்நிலையாக மாறிடுச்சு. வேறு வழியே இல்லை. இவங்க 2 பேரும் இல்லத்தரசிகளாக இருக்கிறாங்கல்ல, வேறு புதுசாக எந்த வேலையும் தெரியாது. ஆனால் சமையல் ரொம்பவே நல்லா பண்ணுவாங்க. வீட்லேயும் குழந்தைங்க 2 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்கள பார்த்துக்கிறதுக்காகவே எந்த வேலைகளும் வெளியில் போய் பார்க்குறதில்ல. வீட்டிலையே நேரம் சரியாக இருக்குது. இப்போது ஒருத்தரோட சம்பாத்தியம் பத்தலை. என்ன பண்ணுறது? குழந்தைங்கள வேற பள்ளிக்கூடம் சேர்க்கணும், வீட்டு நிர்வாகத்தையும் கவனிக்கணும், எல்லாம் அங்கே இங்கே இடிக்குதே அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. அப்போது தான் சுஜி சொல்கிறாங்க, இப்போ தான் குழந்தைங்க நல்லா வளர்ந்துட்டாங்கல்ல, அது இல்லாமல் சண்டை போடுறது கிடையாது, ஒத்துமையாக தானே இருக்கிறாங்க. நீங்கள் குழந்தைங்கள பார்த்துக்கோங்க, நான் வேலைக்கு போகிறேன். நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் புதுசாக திறந்துருக்குறாங்கல்ல, அந்த ஹோட்டலில் வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்குறாங்க. நான் வேணும்னா அங்கே போயிட்டு வேலைக்கு கேட்டு பார்க்குறேன். சமையல் வேலை தானே, ஈஸியாக பார்த்துடலாம் அப்படிங்கிறாங்க. வீட்டில் சும்மாவே இருக்கிறதுக்கு வேலைக்கு போனால் காசாச்சும் கிடைக்கும்ல, குடும்ப நிர்வாகத்தை பார்க்குறதுக்கும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. அது என்ன சுஜி, இவ்வளோ நாளாக இப்படி இருந்துட்டு இப்போ நீ வேலைக்கு போகிறங்கிறியே, நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? வேண்டாமா, இருக்கட்டும். நான் வேணும்னா ஏதாச்சும் வேலை பார்க்குறேன். காய்கறி எதையாச்சும் வாங்கி கூடையில் கொண்டு போய் விற்பனை செய்கிறேன். நீ வீட்டில் குழந்தைங்கள பார்த்துக்கோ. அவசரத்துக்கு ஏதாச்சும் தேவைன்னா கூட மாமாட்ட கேட்டேன்னா அவங்க பக்கத்தில் தானே, எங்கேனாலும் போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை, இல்லை. இந்த வயசுக்கு மேலே நீங்கள் வேலைக்கு போகிறது சரி கிடையாது. உங்களை வேலைக்கு அனுப்பிட்டு நான் வீட்டில் இருந்தேன்னா அது எப்படி முறையாக இருக்கும் சொல்லுங்கள்? மாமாவையே வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லியாச்சு. இப்போது இவ்வளோ வருஷங்களாக நீங்கள் வீட்டிலையே இருந்தவங்க. பாவம் அத்தை, நீங்கள் வேண்டாம், வேலைக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டாம். அதான் நான் இருக்கேன்ல அத்தை, எனக்கு என்ன வயசு கம்மி தானே, வேலை பார்க்குற வயசு தான். இப்போ பார்த்தா எதுவும் ஆகிட போகிறது கிடையாது. நான் பார்த்துக்கிறேன். நானும் அவங்களும் வீட்டை சமாளிக்கிறதுக்கு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க, குழந்தைங்கள பார்த்துக்கோங்க, அது போதும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்லலை. இப்போ இப்படி சூழ்நிலை மாறும்னு நம்ம எதிர்பார்க்கலல்ல, வேறு வழி இல்லை. இன்னும் போக போக நம்மளோட நிலமையும் மாறும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, சரிப்பா. சுஜி, நான் கிளம்புறேன். பசங்களாம் டாட்டா போடுங்க. நான் வேலைக்கு கிளம்புறேன். சுஜி, நீயும் போய் அந்த ஹோட்டலில் விசாரித்து பாரு அப்படிங்கிறாங்க. சரிங்க, நான் போய் விசாரிக்கிறேன். நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்ட்டு சுஜி அவங்களோட கணவன் குகனையும் வழி அனுப்பி வச்சுட்டாங்க. குகன் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. சுஜி இந்த பக்கம் ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க. சுஜி போய் நின்னதும் ஹோட்டலில் உள்ள அக்கா,
என்னம்மா வேணும் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுவாக்கா, எனக்கு வேலை வேணும். நான் இங்கே போர்டை பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன். எனக்கு இங்கே வேலை கிடைக்குமா? சமையல் வேலைலாம் நல்லா பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரிம்மா. எந்த வேலையாக இருந்தாலும் பார்க்க தான் செய்யணும். சமையல்னால் சமையல் மட்டும் கிடையாது. பாத்திரம் தேய்க்கணும், எல்லா பொருட்களையும் எடுத்து வைக்கணும், கூட்டி பெருக்கி சுத்தம் செய்யணும், சமையல் வேலையவும் பார்க்கணும், வர்ற கஸ்டமரை கவனிக்கணும். எல்லாத்துக்கும் சரின்னா நீ வேலைக்கு வரலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்கக்கா, நான் கண்டிப்பாக வரேன். எல்லா வேலையும் நான் செய்வேன். சம்பளம் எவ்வளோன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சம்பளம் மாதம் ஆனால் 3000 ரூபாம்மா அப்படிங்கிறாங்க. வெறும் 3000 ரூபா தான் தரேன்னு சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறது? இப்போதைக்கு 3000 நாளும் நமக்கு சும்மா இல்லை அப்படின்ட்டு, சரிக்கா வரேன்க்கா. எப்பத்துலேருந்து? இப்போ இன்றைக்கே வரலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. தாராளமாம்மா, போய் வேலையை போய் பாரு அப்படின்ட்டு உள்ளே அனுப்பி விடுறாங்க. சுஜியும் ஹோட்டலுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. ஓரளவுக்கு சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சு தான் இருக்குது. வேலை அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை. வர்ற கஸ்டமரெல்லாம் கவனிக்க வேண்டிய வேலை மட்டும்தான். அதுவும் இந்த ஹோட்டலில் சோறு குழம்பு முட்டை தான். எல்லாமே ஒரு வழியாக காலி ஆயிடுச்சு. ஏம்மா சுஜி, நம்ம கடையில் தான் வியாபாரம் முடிஞ்சிருச்சுல்ல, பாத்திரங்களை மட்டும் விலக்கி வச்சுட்டு போயிடுமா, அதோட வேலை அவ்வளோதான். இதோட நீ நாளைக்கு வந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. சரிங்கக்கா சரிங்கக்கான்ட்டு சுஜியும் எல்லா பாத்திரங்களையும் விலக்கி கழுவி வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. சுஜி வீட்டுக்கு போனதும் அவங்களோட மாமியார், என்னம்மா சுஜி, வேலை இருக்கான்னு கேட்டுட்டு வரேன்னு போனேன், ஆனால் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, வேலை செஞ்சுட்டா வர நீனு? அப்படி என்னதாம்மா வேலை நடக்குது? நீனு இவ்வளோ களைப்பாக வந்திருக்கிறியே, ஒட்டுமொத்த வேலையவும் உன்னையவே செய்ய வச்சுட்டாங்க போல இருக்குதே. ஆமாம், என்னம்மா நடந்தது சொல்லு அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை, இன்றைக்கே நான் வேலையில் சேர்ந்துட்டேன். மாதம் 3000 ரூபாய் சம்பளமா அப்படிங்கிறாங்க. என்ன சுஜி நீ இப்படி சொல்கிற? மாதம் வெறும் 3000 ரூபாய் சம்பளத்துக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கணுமா என்ன? வேண்டாம்மா, நாளையிலேருந்து நீ போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை இல்லை, இன்னும் கொஞ்ச நாளைக்கு போக போக எல்லாமே பழகிடும். இப்போது புதுசாக பார்க்குறனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளே தனியாக கடை வைக்கிற அளவுக்கு ஆகும் அப்படிங்கிறாங்க. அதையாச்சும் செய்யலாம்லம்மா, தனியாக கடை வச்சாவாச்சும் உனக்கு ஒத்தாசையாக நான் நிற்பேன்ல அப்படிங்கிறாங்க. உடனே எப்படி எத்த நம்ம வைக்க முடியும்? கையில் காசு வேண்டாமா? எப்படியும் கடை வைக்கணுன்னா கிட்டத்தட்ட 20,000 30,000 ஆச்சும் தேவைப்படும்ல. நம்மக்கிட்ட இப்போது அப்படி காசு இல்லைல்ல அத்தை. பார்ப்போம் அத்தை, நமக்கும் நல்ல காலம் பிறக்கும். இப்போவே நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படிங்கிறாங்க. சரி சரிம்மா, வா சாப்பிடலாம் அப்படின்ட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. இப்படியே தான் தினம் தினம் போயிட்டே இருந்தது. 3 மாதம் ஓடினதே தெரியல, அவ்வளோ வேகமாக போயிடுச்சு. ஆனால் 3000 3000 3000மா 9000 மட்டும்தான் சம்பாத்தியம். ஹோட்டல் வச்சிருக்கிற அக்காவுக்கு இது எதுவுமே வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. என்னடா இது, ஹோட்டல் வேலையை சமாளிக்கிறதுக்குள்ளேயும் நமக்கு போதும் போதும்னு ஆயிடுதே. தினம் தினம் வீட்டுக்கும் கடைக்கும் இப்படியே தான் நாள் போகுது. நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. கடையை விட்டுற வேண்டியது தான். கடைக்கு வந்தால் ஓய்வு எடுக்கவே முடிய மாட்டேங்குது. என்ன தான் வேலையாட்களை போட்டு வேலை நடத்திட்டு வந்தாலும் அவங்க ஒழுங்காக வேலை பார்க்குறாங்களா இல்லையான்ட்டு பார்க்குறதுக்கே ஒரு கண்ணு வேணுமே. நம்ம முன்ன மாதிரி ஓய்வு எடுக்கிறதுக்கு முடியலை, சந்தோஷமாக என்ஜாய் பண்ண முடியலையே. கடையை விட்டுடுறது நல்லது. இந்த சுஜி தான் நல்லா வேலை பார்க்குறாள்ல, அவகிட்டையே ஏதாச்சும் கேட்டு பார்ப்போம். சுஜி சுஜி இங்கே வாமா அப்படிங்கிறாங்க. பாத்திரம் விளக்கிட்டு இருந்த சுஜி, இந்த வரேங்க்கா அப்படின்ட்டு ஓடியே வராங்க. என்னக்கா சொல்லுங்கள், ஏதாச்சும் வேணுமா அப்படிங்கிறாங்க. இல்லைல்லம்மா, உனக்கு ஹோட்டல் வைக்கிறதுல ஏதாவது விருப்பம் இருக்கா? அது மாதிரி யோசனை ஏதாவது இருக்காம்மா அப்படிங்கிறாங்க. அதுவாக்கா, இருக்குக்கா இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு காசு இல்லைங்கிறதுனால தான்க்கா எதுவும் செய்ய முடியல. அந்த ஆசைலாம் எனக்கு அதிகமாகவே இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைக்கா. வாடகைக்கு வேணால் நீ பிடிச்சிக்கிறியா? இவ்வளோ நாளாக நானும் பார்த்துட்ருக்கேன், நீ நல்லா தான் வேலை பார்த்துட்ருக்குற. சொல்லப்போனால் 3 3.5 மாதம்தான் ஆகுது ஹோட்டல் ஆரம்பித்தோம்.
ஆனால் என்னால் கவனிக்க முடியல. நீ வேணும்னா வாடகைக்கு எடுத்துக்கோயேன். மாதம் வாடகை காசு மட்டும் 2000 ரூபாய் தந்தா போதும். கடையில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே அப்படி அப்படியே இருக்கட்டும். மொத்தமாக எல்லாம் சேர்த்தே 2000 ரூபாய் கொடுமா அப்படிங்கிறாங்க. சரிக்கா, நான் வீட்டில் மட்டும் கேட்டுட்டு நான் பணத்தை கொடுத்துட்டு கடையை வாடகைக்கு பிடிச்சிக்கிறேங்க்கா அப்படிங்கிறாங்க. சரிம்மா, சீக்கிரத்திலேயே நீ கடையை வாடகைக்கு பிடிக்கிற மாதிரி பார்த்துக்கோ அப்படின்ட்டாங்க அந்த அக்காவும். சரிக்கா, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு சுஜியும் அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. எப்போடா வீட்டுக்கு போய் விஷயத்த சொல்லுவோம்னு வந்தாங்க போல இருக்குது. அவங்களோட மாமியாரை பார்த்தோனையும் மொத்த விஷயத்தையும் அப்படியே சொல்லிட்டாங்க. அதை கேட்ட கல்பனாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சரிம்மா சரிம்மா, சீக்கிரமாகவே நம்ம அந்த கடையை வாடகைக்கு பிடிச்சி நம்மளே பார்ப்போம். இப்படி ஒரு விஷயம் நடக்கும்லாம் நான் கனவுல கூட நினச்சி பார்த்ததே கிடையாது. ஆனால் சந்தோஷமாக இருக்குது. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம சொந்த கடை வைக்கிற அளவுக்கு ஆகணுமா. கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிறாங்க. சரி சரி, நீ வாடகை காசை கொடுத்துட்டு வந்துடுறியா? அவங்க தான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கடையை வாடகைக்கு எடுத்துக்கோமான்னு சொன்னாங்கங்கிறல்ல. இன்னைக்கு சொன்னாங்களா? இன்னைக்கே நீ கூட கடையை வாடகைக்கு பிடிச்சிறேன். நாளையிலேருந்து நம்மளாவே எல்லா வேலைகளையும் மொத்தமாக பார்த்துப்போம். நம்மளோட கடன் இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. சரி அத்தை, நான் வாடகை காசை கொடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்களோட மாமியார்கிட்ட இருந்து 2000 ரூபாவை வாங்கிட்டு போயிட்டு அந்த அக்காவோட வீட்டில் வாடகை காசை கொடுத்துட்டு வேக வேகமாக வந்துட்டாங்க. ஏன்னா இவங்களாவே இதுக்கப்புறம் பொருட்கள் எல்லாம் வாங்கி சமையல் செய்யணும்ல, அதுக்கு வேற நேரமாகுமேன்ட்டு அவங்களோட மாமியாரை கூட்டிட்டு சந்தைக்கு கிளம்பிட்டாங்க. வீட்லேயும் அவங்களோட மாமனார் இருக்கிறாங்கல்ல, குழந்தைங்கள அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அதனால் இவங்க 2 பேரும் நல்லா எல்லா பொருட்களையும் சூப்பராக வாங்கிட்டு வந்துட்டாங்க. கடையில் போய் எல்லாத்தையும் வச்சுட்டு என்னென்ன நாளைக்கு பண்ணணுமோ அதுக்கான ஏற்பாடுகள் முழுசையும் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ராமசாமி கல்பனாவையும், நீ சுஜி கூட கடைக்கு போ, நான் தான் குழந்தைங்கள பார்த்துக்கிறேன்ல, அவளுக்கு ஒத்தாசையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லைல்ல மாமா, நான் அதெல்லாம் சமாளிச்சுப்பேன். கடையிலேயே ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். எனக்கு ஒத்தாசைக்குன்னு வேலைன்னு பார்த்தா சந்தைக்கு போய் பொருட்களெல்லாம் வாங்கிட்டு கொண்டு வர்றதுக்காக மட்டும்தான் ஒருத்தர் தேவைப்படும். அதுதான் மாமா, வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு குகனும் வந்துட்டாங்க. விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டோன்னையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்னைக்கு எல்லாருமே சாப்பிட்டுட்டு சீக்கிரமாகவே தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சதுமே சுஜி ரொம்பவே சீக்கிரமாக கிளம்பி அவங்களோட கடைக்கு புறப்பட்டு வந்துட்டாங்க. வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவும் ஹோட்டல்கார அக்கா தான் சமையல் வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இப்போ முதல் முறையாக சுஜி அவங்களோட கையால் சமைக்கிறாங்க. அந்த அக்கா செஞ்சு விற்பனை செஞ்சதை தான் நம்மளும் சமையல் செஞ்சு விற்பனை செய்யணும்னு கட்டாயம் எதுவும் கிடையாதுல்ல. நம்ம ஸ்டைலில் நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு. எனக்கு தான் முட்டை கார மசாலா நல்லாவே செய்ய தெரியும்ல, வீட்டில் உள்ளவங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அதையே செய்யலான்ட்டு முட்டை கார மசாலாவை நல்லா சூப்பராக தரமாக நிறையா முட்டைகளை வச்சு செய்கிறாங்க. வாசனையாகவும் இருக்குது. வழக்கமாக கடைக்கு வர்றவங்களும் இன்னைக்கு என்ன கடையில் வித்தியாசமான வாசனையாக வருதே, ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. இது முட்டை கார மசாலா நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க, இது என்னோட ஸ்டைலு அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா? அதான் கடையில் போர்டெல்லாமே மாற்றிட்டீங்க போல இருக்குது. இது உங்கள் கடையா? அவங்க பார்த்துட்டு இருந்தாங்களே, அவங்க இனிமேல் சமைக்கிறதுக்கு வரமாட்டாங்களோ? சரி சரி, ஆக மொத்தம் எங்களுக்கு நல்ல சாப்பாடு சூப்பராக கிடைச்சாலே போதும் அப்படின்ட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு போக ஆரம்பித்தாங்க. அந்த கூட்டம் பத்தாதுன்னு இன்னும் நிறையா பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு இவ்வளோதான் வியாபாரம் நடக்கும்னு ஓரளவுக்கு சமைச்சு வச்சுருந்தாங்க. ஆனால் அதுவே காலியாகிடும் போல இருக்குது. இன்னும் வேணும் வேணும்ன்ட்டு ஆளுங்க வர ஆரம்பித்தாங்க. அதனால் திரும்பவும் முட்டை கார மசாலா ஒரு பக்கம் தயாராகிக்கிட்டு இருக்குது. ஒரு வழியாக 12:30க்கு எல்லா வியாபாரமும் முடிஞ்சிருச்சு. பாத்திரங்கள் எல்லாத்தையும் கழுவிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு 2 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு போன உடனே அவங்களோட மாமியார் சமைச்சு வச்சுருந்தாங்க கறி குழம்பு. அதையும் சூப்பராக நல்லா வயிறு நிறையா சாப்பிட்டுட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுலேயும் இன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்ச லாபத்தை பார்த்தா
அவங்க வாடகை காசை விட இன்னைக்கு ரொம்ப அதிகமாகவே கிடச்சிருக்குது. மொத்த காசையும் எண்ணி பார்க்குறாங்க. 4500 ரூபாய்க்கு இன்னைக்கு வியாபாரம் ஆகியிருக்குது. அதில் அவங்க நாளைக்கு முதலீட்டுக்கு எவ்வளோ போடணுமோ அந்த காசை எடுத்து வச்சுக்கிட்டு மற்ற லாபத்தை அவங்களோட வீட்டுக்கு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. சேமிப்பும் ஆணுச்சு. அவங்களோட கடை வியாபாரமும் நல்லா ஆக ஆரம்பிச்சிருச்சு. வியாபாரத்துக்கு எந்த பஞ்சமும் இல்லாமல் ரொம்ப நல்லா போயிட்டே இருந்தது. நாளுக்கு நாள் வியாபாரம் ரொம்ப ஓஹோன்னு இருக்கு. சிறுக சிறுக சுஜியும் குகனும் சேர்த்து வச்ச காசெல்லாம் வச்சு அவங்களோட குடும்பம் ஒரு பெரிய வீடையும் வாங்குறாங்க. இந்த முட்டை கார மசாலா வியாபாரம் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே வீட்டில் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் கலெக்டர் எக்ஸாமுக்கு அவங்க படிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த எக்ஸாமையும் நல்லபடியாக முடிச்சுட்டு அதில் இவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. சுஜி கலெக்டரான விஷயம் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. செய்தியாளர்களும் சுஜியை பேட்டி எடுக்கிறதுக்காக வீடு தேடியே வந்துட்டாங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க, உங்களோட வாழ்க்கை வரலாறையே நீங்கள் நம்மளோட நாட்டு மக்களுக்கு சொல்லணும், வாங்க மேடம் உங்களை பேட்டி எடுக்கணும் அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. சரி சார் சரி சார் அப்படின்ட்டு சுஜியும் அந்த செய்தியாளர் கூட போயிட்டு பேட்டியை நல்லபடியாக முடிச்சுட்டு சிறப்பாக அவங்களோட வீட்டுக்கு காரில் சைரன் வச்ச காரில் வராங்க. கலெக்டரா, சுஜி கலெக்டரா ரொம்பவே பெருமையோட அவங்களோட வீட்டுக்கும் வந்துட்டாங்க. சுஜியோட மாமியார் கல்பனா சுஜிக்கு திருஷ்டியெல்லாம் சுற்றிட்டு அவங்கள வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. எவ்வளோக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களோ இப்போ அதுக்கெல்லாம் பல மடங்கு செல்வாக்குலையும் சரி சந்தோஷத்துலேயும் அவ்வளோ நிறைவாக இருக்கிறாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட கடின உண்மையான உழைப்பு நமக்கு எப்போவுமே வெற்றிகளை தான் தரும். எப்போவுமே பொறாமப்படாமல் நல்ல வழியில் நம்மளோட வழியில் பயணிக்கும் பொழுது நமக்கான நல்ல பாதை நமக்கு பிறந்துடும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.